காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் 2வது வார்டு திமுக அவைத் தலைவர் ராமலிங்கம். இவருக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். மகன் சிவராமகிருஷ்ணன் ஜப்பான் நாட்டில் தங்கி அங்குள்ள ஹோண்டா கார் தொழிற்சாலையில் ரிசர்ச் டெவலப்பராக பணிபுரிந்து வருகிறார். ஜப்பான் தமிழ் பிரதர்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் ஜப்பான், இந்தியா, தமிழ்நாடு என முக்கிய தகவல்களையும் யூடியூபில் பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் TR பாலுவை கடுமையாக விமர்சித்து வீடியோ ஒன்றை சிவராமகிருஷ்ணன் பதிவிட்டிருந்தார். திருப்பெரும்புதூர் தொகுதி TR பாலு இதுவரைக்கும் அவர் என்ன அப்படி கத்தையா கைட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பெரும்புதூர் தொகுதியிலேயே நிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. சோ முதல்ல திருப்பெரும்புதூர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்க, திருப்பெரும்புதூர்ல ரொம்ப பிரமாணமா வளர்ந்துருக்குன்னா என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? ஆனா மக்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கா? பெரும்புதூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, ஆனா ஒரே ஒரு பார்க் கிடையாதுங்க. உண்மையிலேயே ஒரே ஒரு பார்க் கூட கிடையாதுங்க. ரோடு போறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு துப்பு இருக்குதா? ரோடு போட தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷமா பல 100 கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய திட்டம் ஒண்ணு போயிருக்கு. அதுக்கு பேரு பாதாள சாக்கடை திட்டம். இந்த பாதாள சாக்கடை திட்டம் கண்டி செயல்முறைக்கு வரட்டும். அது பள்ளி இழுக்குதா இல்லையா அப்படின்றத மட்டும் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு பக்கம் மகனின் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில், மறுபக்கம் தந்தை ராமலிங்கம் வீடு வீடாக சென்று TR பாலுவுக்கு ஓட்டு கேட்டு வந்தார். தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவி சாந்தியின் கணவரும் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி திமுக செயலாளருமான சதீஷ் ராமலிங்கத்தை அழைத்து இந்த வீடியோ குறித்து கேட்டு, எங்க ஏரியாவில தானே புதுசா வீடு கட்டுற, மின்சாரம், குடிநீர் மற்றும் டிரைனேஜ் இணைப்பு எப்படி வாங்குறன்னு பாக்குற என்று மிரட்டி அனுப்பியதாக ராமலிங்கம் தனது மகனுக்கு வீடியோ காலில் புகார் தெரிவித்தார். TR பாலு திருப்பெரும்புதூர் தொகுதி எம்பிங்க. சோ அவரை பத்தி இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத ஒரு காதுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் 2 காணொலி பதிவேற்றம் பண்ணிருந்தேன். சோ அதுக்காக அவங்க என்னோட தந்தைய என்ன மிரட்டி இருக்காங்க அப்படின்றத அவரே சொல்லுவாரு, நீங்க கேளுங்க. என்ன பிரச்சனை, உன்னை என்ன மிரட்டினாங்க சொல்லு கொஞ்சம். செயலாளர் அவர் என்ன நேத்து கூப்பிட்டு, எப்படி நீ உன் மகன் இந்த மாதிரி எப்படி போடலாம், பாலுவை பத்தி என் கட்சியை பத்தி எப்படி போடலாம், அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவ, எப்படி நீ குடிநீர் கனெக்ஷன் வாங்குவ, எப்படி நீ பாதாள சாக்கடை கனெக்ஷன் வாங்குவ, எல்லாம் என்னாலதான் வரணும், எப்படி பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்னு நேற்று என் தலைவர் சொன்னாரு. சரிப்பா, அவரு சதீஷ் அவர் என்னவா இருக்காரு, திமுக என்னவா இருக்காரு அவரு? பேரூராட்சி நகர செயலாளர். அவர் மனைவி தலைவர், பஞ்சாயத்து போர்டு தலைவர். இதையடுத்து தனது தந்தையை பேரூராட்சி தலைவியின் கணவர் சதீஷ் மிரட்டுவதாக யூடியூபர் சிவராமகிருஷ்ணன் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, பர்டிகுலரா திருப்பெரும்புதூர் தொகுதி என்னோட சொந்த ஊர் அப்படின்றதுனால திரு TR பாலு அவர்கள் என்னென்னலாம் போக்கஸ் பண்ணாம விட்டாரு அப்படின்றத பத்தி ஒரு காணொலி போட்டா அதுக்கு என்ன பண்ணணும், ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் நாங்க வரங்காலத்துல நிவர்த்தி பண்றோம் அப்படின்றது வேற ஒரு விஷயம். ஆனா அதை விட்டுட்டு நீ என்ன வீடு வச்சிருக்கல, நீ எப்படி கரண்ட் வாங்கிடுவே, நீ எப்போ குடிநீர் வாங்கிடுவே, நீ எப்படி டிரைனேஜ் சப்ளை வாங்கிடுவே அப்படின்னு சொல்லி மிரட்டுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சரிங்க, இப்ப அவங்க என்ன நோண்டிட்டாங்க, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன். திருப்பெரும்புதூர் பஞ்சாயத்து போர்டு என்னென்னலாம் கோல்மால் பண்ணிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் இந்த கடந்த 3 வருஷமா பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை கோடி என்னென்ன ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையும் நான் வெளில எடுக்க போறேன். RTI போட்டு அந்த முழு தகவல்களையும் மக்களுக்காக நிறைய காணொலிகளா நான் பதிவேற்றம் செய்ய போறேன். இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி திமுக செயலாளர் சதீஷ், தான் ராமலிங்கத்தை சந்தித்ததே கிடையாது என்றும், தான் மிரட்டியதற்கான ஆதாரம் இருந்தால் வெளியிடச் சொல்லுங்கள் என்றும், போலீசில் புகாரளிக்க சொல்லுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம்.